ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த உருளைக்கிழங்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அது கூடவே இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுக்கலான்ட்டு சேர்த்து வேக வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது நல்லா சாஃப்டாக வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இப்போ பாருங்கள், ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசில் வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது மட்டும்தான் இதுக்கு வேலை, மற்றபடி எந்த வேலையும் கிடையாது. ஆனால் நம்ம காரக்குழம்போடு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நான் உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் இதோட கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வழக்கமாக நம்ம தாளிக்கிறதுக்கு எடுக்கிற உளுத்தம்பருப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி இதுக்கு சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த உளுத்தம்பருப்போட ஃப்ளேவர் தான் இதோட டேஸ்ட்டே. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்து அடுத்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நல்லா தேங்காய் துருவி அதில் சேர்க்க வேண்டிதான். இதுலேயே வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நானாக வெங்காயம் சேர்த்துக்கல, வெறும் உருளைக்கிழங்குல தேங்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போ அடுத்து நல்லா துருவின தேங்காவை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனோம்னா சூப்பரான நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இதை விட ஒரு சிம்பிளான ரெசிபி எதுவுமே கிடையாது. ஆனால் பார்க்குறதுக்கு தான் சிம்பிள். காரக்குழம்போடு வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்காவது ஒரு நாள் நீங்கள் காரக்குழம்பு வைக்கும் பொழுது இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் செய்வீங்க. பட் இதெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது செஞ்சு கொடுத்தது. அப்போ வீட்டில் செய்வாங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. சுட சுட சூப்பராக நம்மளோட உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. நான் இன்றைக்கி கோவக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு தான் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சேன். மாம்பழம், காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.